குழந்தைகளை அழைச்சி இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் இந்த காய்கறிகளெல்லாம் நம்ம வாங்கும் பொழுது இது கேரட்டு, இது பீட்ரூட்டு, இது கோஸு, இது கீரை, இது கொத்தமல்லி இப்படின்னெல்லாம் நம்ம அந்த குழந்தைகளுக்கு நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம அவரை நடத்தி அழைச்சின்னு போகணுமோ இல்லை நடத்தி அழைச்சின்னு போகிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளால் பேசிகிட்டே வர முடியும் குழந்தைகள்கிட்ட. அப்புறம் அதில் என்னென்னலாம் இருக்குது, கேரட்னா கேரோட்டின் இருக்குது, கீரைனா கால்சியம் சக்தி இருக்குது, ரோஸுனா இந்த சக்தி இருக்குது, அப்புறம் பீட்ரூட்னா நல்லா பிளட்டெல்லாம் உடம்புல நிறைய நல்லா படிக்க எழுதலாம் முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். பற்றி அந்த கீரையெல்லாம் சாப்பிட்டேனாக்கா பொன்னாங்கண்ணி கீரை கண்ணெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். மித்து போர்டில் ஏற்றதுலாம் அவனுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும், கண்ணெல்லாம் நல்லா தெரியும். தூரம் எங்கேயாவது லாரி வந்தால் கூட அவனால் பார்த்து ஒதுங்கி போக முடியும். இந்த மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இந்த சக்தி இருக்குது, இதில் இது இருக்குது அப்படின்னு கதை சொல்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நம்ம பேசிகிட்டே வந்தோம்னா அந்த குழந்தைகள் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கேட்டுகிட்டே வரும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த காயெல்லாம் நம்ம அலம்பலாமா, இந்த காயெல்லாம் என்ன பண்ணலாம், இப்போ பொடிப்படியாக நறுக்கலாமா, நீ நறுக்கிறியா அப்படின்னு அந்த குழந்தைகளை அந்த காய்களை தொட வச்சு அந்த குழந்தைகளை அந்த காய்களை பார்க்க வச்சு அந்த குழந்தைகளை அந்த காய்களை முகர வச்சு இந்த பற்றியா புதினா வாசனை வருதுல, இந்த நல்லா இருக்குல்ல, கும்முன்னு வாசனை வருதா, எனக்கு பிடிச்சிக்கா அந்த வாசனை அப்படின்னு கேட்டு அதுபோல் அந்த குழந்தைகளை இந்த காய்கறிகளை நம்ம பக்கத்தில் இருந்து இதை பார், இதை இதுக்குள்ளே போடு, இந்த வானையில் பண்ணு, இது பச்சு போட்டு பார்க்கலாம், இந்த கரண்டியை தூரம் சுப்பி கலர் எப்படி பண்ணு அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்து கேட்டு அதை முகர்ந்து அப்புறம் கையால் வதக்கி இதெல்லாம் நான் அது பண்ணுற சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு அந்த காய் சாப்பிடணும் போல் ஆசை வரும். நானே பண்ணேன், இந்த காய் நான் தான் காய்க்கு மார்க்கெட்டுக்கு போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு அதுகளை ஒரு இம்பார்ட்டன்ஸு காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வரும். போகிறது காயும் புலன் கூட அதில் அது குழந்தைகளுக்கு வந்துடும் இல்லையா. காய்கறிகளை கண்ணால் பார்க்கறது, மூக்கால் முகறது, வாயில் போட்டு சாப்பிட்றது, அப்புறம் அந்த காய்கறியோட பேர் அதனுடைய சத்துக்களை பற்றி காதால் கேட்குறது, கையால் தொடுறது, யோஜனை பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுற சமயத்தில் குழந்தைகளை படுத்தாமல் காய்கறிகளெல்லாம் விரும்பி சாப்பிடும். இது எனக்கு பிடிக்குமே, இதில் இந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காய்கறிகளெல்லாம் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு இதுவும் ஒரு வழியாக அமையும்.